ஹாய் பெட் பேரண்ட்ஸ். மேல் பெர்சியன் கேட் வச்சிருக்கிற பெட் பேரண்டா நீங்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீங்கள் வச்சிருக்கிற மேல் கேட் அடிக்கடி வெளியே போகிறானா, அல்லது யூரின் அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறானா, அடுத்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறானா, இது போன்ற ப்ராப்ளம் இருந்தால் இதை தவிர்க்கணும் அப்படின்னா அவனுக்கு நியூட்ரிங் பண்ணுறதா நல்லது, அதாவது ஆன்டி பர்த் கண்ட்ரோல். இது பண்ணுறதுனால என்னென்ன யூஸுங்கிற சொல்கிறத தெரிஞ்சுக்கணும் வாங்க. ஒன்று, டெஸ்டிகுலர் கேன்சர் வராமல் தடுக்கலாம். அடுத்தது ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஆகாத தடுக்கலாம். அடுத்தது ரெடியூஸ் த ஃபைட்டிங் பிஹேவியர், இதனால வரக்கூடிய அன்வான்ட் இன்ஜுரிஸை நம்ம தடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்எல்யூடி, அதாவது ஃபெலைன் லோயர் யூரினரி ட்ராக்ட் டிசீசஸ், இதை வரதையும் இதனால தடுக்க முடியும். இது மட்டும் இல்லைங்க, மெயினாக பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணலாம். சரி, எந்த ஏஜில் கேட்டுக்கு இந்த கேஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கேட்டோட ஏஜ் அட் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 4 மாதத்துலேருந்து 12 மாதத்து வரைக்கும் வேறுபடும். ஸோ உங்கள் கேட்டு எந்த ஏஜில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, அல்லது உங்கள் கேட் உண்மையாலுமே மெச்சூர் ஆயிடுச்சா அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வெட்டரினை கன்சல்ட் பண்ணிட்டு சர்ஜரி பண்ணுறதா நல்லது. சர்ஜரி பண்ண அடுத்த நாளே உங்கள் கேட்டு நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்துடுவான். ஸோ கேஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால அன்வான்ட் பிஹேவியரல் ஆக்டிவிட்டீஸுமே அடுத்தது ஹெல்த் ப்ராப்ளத்தையும் நம்ம தவிர்க்க முடியும். கேஸ்ட்ரேஷன் பண்ணி உங்கள் பெட்டை சேஃபாக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.